சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளா உனக்கு பணத்தேவையும் பண கஷ்டமும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது உனக்கு தேவைப்படும் பணத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். எப்போதும் எண்ணம் போல்தான் வாழ்க்கைன்னு நான் சொன்னதை மறக்காம உன் எண்ணங்களை நீ தூய்மையாக சரியாக வச்சுக்கிட்டினாலே நீ என்னிடம் வைக்கும் எல்லா கோரிக்கைகளையும் எந்த தங்குதடையும் இல்லாம உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். சில பேர் உன் வாழ்க்கையில வர்றாங்க, சில பேர் உன்னை விட்டு போறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் எல்லாரிடமும் எப்படி பேசணும், பழகணும், யாருக்கிட்ட எதை சொல்லக்கூடாது, எதை பேசக்கூடாதுன்ற அந்த பக்குவத்தை புரிஞ்சு நடந்துக்கோ. நேர்மையான நல்ல மனசு உள்ள உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா உன் நல்ல மனசுக்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உன் மன குழப்பத்துக்கான தீர்வை கொடுத்து உன்னுடைய நிலைமையை உயர்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்வமே. நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் வரும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ என் மேல வச்சிருக்க பக்தியை பார்த்து வியந்து மகிழ்ந்துதான் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். நாளைக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பணம் உன் கையில் வந்து சேரும். உன் மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை அதிகரிக்க போறேன். இப்போ நான் செய்ய போற விஷயங்களை எல்லாம் பார்த்து உனக்கே என் மீதான பக்தியை அதிகரிக்கும் என் செல்வமே. இத்தனை நாளா எது நடந்துருமோன்னு பயந்தியோ அது நடக்காம போகும்படி செய்வேன். எது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனசுல நீ எந்த அளவுக்கு பாரங்களை சுமந்து வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய வேலும் மயிலோடும் உனக்கு துணையாக உன்னை பார்க்க வந்தேன். இப்போதே உன் மன பாரங்களை எல்லாம் என்கிட்ட சுமத்திடு. இன்னும் உன் வாழ்க்கையில நீ வாழ வேண்டிய காலமும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு. இந்த மன சுமையோடு இந்த பாரத்தோடு நீ வெகு தூரம் போக முடியாது. அதனால இப்பவே உன் மன கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு மிதமான மனசோட சந்தோஷமான மனசோட வாழ்க்கையை வழி நடத்த தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தியோ, எதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறேன். துணிவே துணையாக நீ எப்போதும் தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நானும் செய்ய போறேன். இனிமே நீ முன்னேற்றம் அடைவதையும் வாழ்க்கையில் ஜெயிப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. மாயைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ என்னிடம் கொண்ட பக்தியின் காரணமாகவும் நீ என் மீது வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாகவும் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். உனக்கு நிம்மதியும் சந்தோஷமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். என் கால்களை பிடித்த உந்தன் தலைவிதியை சரியாக நான் மாற்றி எழுதுவேன் என் செல்வமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் மிக சிறப்பாக அழகாக நடந்தே தீரும். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நடக்க போறது அனைத்தையும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நானே நடத்தி காட்டுவேன். உனக்காக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன்னை வேணாம்னு ஒதுக்குனவங்க முன்பாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. நேத்து நடந்த விஷயத்தை வச்சு இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்குமோன்னு பயப்படாதே. கண்டிப்பா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாகும். நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நானே சரி செய்வேன். துன்பங்களையும் பிரச்சனைகளையும் விலக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போதைக்கு உன் வாழ்க்கை கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்தாலும் கூட நீ நம்பிக்கையோடு மனம் தளராமல் இருந்தீனா உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி காட்டுவேன். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் சந்தோஷமாக வாழ்வதையும் இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே. நீயும் உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காத. நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீ துணிவோடு செயல்படுத்தினா கண்டிப்பா
மிக பெரிய அளவுல வெற்றி உன்னை நோக்கி வந்து சேரும். யார் உன்னை எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் அவமானங்களுக்கு ஆளாகினாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வதென்ற திடமான கொள்கையோடும் விடாமுயற்சியோடும் இருந்தீனா நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த அப்பன் முருகன் உன்னை குறை சொல்லும் மனிதர்கள் முன்பாகவே அவர்களே அவர்கள் வாயால் உன்னை நிறைவாக பேசும்படியும் உன்னை கைத்தட்டி பாராட்டும்படியும் செய்ய போறேன். அடுத்தவங்க குறை பேசதான் சொல்லுவாங்க, குறை சொல்லதான் செய்வாங்க. நீ அடுத்தவங்களின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வது தானே சரியாக இருக்கும். மற்றவங்க உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இன்னும் இன்னும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைய கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி தரப்போறேன். உன்னால முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்றத அவங்க கண்ணு முன்பாகவே செய்து முடிக்க தயாராகு. நீ வாழ்க்கையில மௌனமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யும் போது பல பிரச்சனைகள் காணாமலேயே போய்விடும் என் செல்வமே. யார்கிட்ட எப்படி இருக்கணும்ன்றதை மட்டும் நீ கத்துக்கிட்டீனா உன் வாழ்க்கை அழகாக சிறப்பானதாக அம்சமுள்ளதாக ஆகிவிடும். உனக்கு நடக்க வேண்டிய நியாயமான ஒண்ணு நடக்கல, உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா கூடிய சீக்கிரம் அதை பல மடங்கு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து சேர்ப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் எதை நினைச்சும் கலக்கம் அடைய வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். அனைத்தும் கடந்து போகும், அனைத்தும் சரியாகும்னு நம்பு. என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த வகையிலும் நான் தோத்து போக விட மாட்டேன். நீயே யோசிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. எப்போது நீ உண்மையா நேர்மையா ஒழுக்கமா இறைபக்தியோடு வாழணும்னு முடிவெடுத்தியோ அப்போதே நான் உன்னை முழுசா என் பொறுப்புல ஏத்துக்கிட்டேன். திடமான விசுவாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கி வாழக்கூடிய உனக்கு பெரும் பேரையும் பெரும் புகழையும் சிறப்பையும் கொடுத்தே தீருவேன். நான் எக்காலமும் உனக்கு கடன்பட்டவனாகவே இருக்கிறேன். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதையும் முன்னுக்கு வர்றதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. உன் வீட்டுல நான் உன் கூடவே இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் குடும்பத்தை பாதுகாத்து உனக்கு அருளாசிகளை வழங்கி உன்னை சிரிப்பும் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எல்லாத்தையும் உனக்கு தர நான் தயாராயிட்டேன். நீ எப்போதும் துணிவோடு இரு. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகளை எல்லாம் அநியாயமாக பறிக்கும் மனிதர்களுக்கு அவங்க தப்பை உணர்த்தி தவறை உணர்த்தி தண்டனையையும் கொடுத்தே தீருவேன். நீ எப்பொழுதும் ஆசைப்பட்டது அனைத்தும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்காக நான் பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன். நீ கேட்பதை வேணும்னா நான் உனக்கு இப்போது கொடுக்காமல் இருக்கலாம். ஆனா உன் தேவைகளை கொடுக்க நான் ஒருபோதும் தயங்கியது கிடையாது என் செல்வமே. நீயே யோசிக்காத பொழுது, நீயே எதிர்பார்க்காத பொழுது நான் மிகப்பெரிய அளவுல உனக்கான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் முருகான்னு என்னை கூப்பிட்டினா நான் உடனே உனக்காக ஓடி வந்து மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லக்கூடிய உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தருவேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இந்த அப்பன் முருகன் இருக்க போறேன். நன்றி மறந்த மனிதர்களையும் நினைச்சு நீ நிம்மதியை இழக்காதே என் செல்வமே. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியையும் நல்லதையும் நன்மைகளையும் அவர்கள் மறந்து போனாலும் எல்லாத்துக்கும் இந்த அப்பன் முருகன் கணக்கு வச்சிருக்கேன். நானே நீ என்னிடம் வரும்படி செஞ்ச குழந்தை அல்லவா நீ? என்னை நோக்கி வரவழைத்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? தைரியமாறு. நீ எதையும் இழந்து விட மாட்டாய். எதுவும் கிடைக்காமலும் போகாது. எல்லாமே நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பா அழகா உன் கைகளில் வந்து சேர்றதுக்கான காலகட்டம் இது. நீ தலை நிமிர்ந்து எல்லாரையும் எதிர்கொள்ள போகிறாய். நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி நான் உனக்கு வழித்துணையா வாழ்நாள் முழுவதும் வரப்போகிறேன். என் அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. யாரும் எதையும் செய்யவும் முடியாது என் செல்வமே. உன்னை சுத்தி நடந்த சில விஷயங்களால
நீ உன் மன அமைதியை இழந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்க இப்போ உன் அப்பன் முருகன் நான் வந்து விட்டேன் அல்லவா? கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையோடும் பக்தியோடும் பொறுமையோடும் இருந்தினா நான் சொன்ன எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும். நீ மனச்சோர்வோடும் சோகத்தோடும் இனிமே இருக்கவே கூடாது. எப்போதும் எல்லா நாளும் நீ தைரியமா மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் என்னால உனக்கு நல்லதை செய்து தர முடியும். நீ செய்த நற்செயல்கள் எல்லாமே இப்போ உனக்கான பலனை கொடுக்க போது. நீ வெற்றி பெற தயாராகு. நானே உன் கூட இருந்து உனக்கான மகிழ்ச்சியை ஒப்படைப்பேன் என் செல்வமே. செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அனைத்தையும் மிக வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை தர தயாரான பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு சிலர் உனக்கு எதிராக திரும்பியதற்கும் காரணமில்லாம உன்னை விட்டு விலகி போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கண்டிப்பா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை நோக்கி வரப்போகிறேன். உன் மனசுல இருக்க தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை துணைய நினைச்சு நீ ஒருபோதும் கவலைப்படாத. கொஞ்சம் பக்குவம் இல்லாம, முதிர்ச்சி இல்லாம, சில விஷயங்களை புரிஞ்சுக்காம அவங்க செய்யற தப்ப நினைச்சு நீ வாழ்க்கை வீணா போயிடுமோ, வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை துணைக்கு எல்லா புரிதல்களையும் பக்குவங்களையும் நான் கொடுக்கிறேன். உன் கண்ணீரை தொடச்சு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் அன்புக்கும் என்னோட மேல வச்சிருக்க பக்திக்கும் நான் பரிசு கொடுக்க போறேன். இனிமே உன் குடும்பத்தை நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம். நானும் உன் குடும்ப உறுப்பினராக இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செஞ்ச அனைத்து தவறுகளுக்கும் இப்போது நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அனைத்தையும் சரி செய்ய வந்துட்டேன் என் செல்வமே. இனிமே நீ வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கை பாதையில நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. மற்றவங்களை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. நீ போற பாதையில உன்னை பின்னால இருக்கிறதுக்காக பல மாயைகளும் மாயையான விஷயங்களும் முன்னாடி வருவாங்க. நீதான் அதுக்கு இடம் கொடுக்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உன் குறிக்கோள் சரியாக இருக்கும்போது நீ எல்லாத்தையும் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முயற்சி செய். குறுக்கு வழியில மற்றவங்க போட்டும் நீ எப்போதும் நேர்வழியில போகும்போது மட்டும்தான் உன்னால உனக்கான நல்லதை பெற முடியும் என் செல்வமே. நீ நேர்வழியில போய் நல்லா ஜெயிச்சினா அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நீ எந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செஞ்சியோ, எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த இடத்தை உன் கைகளில் ஒப்படைச்சு அந்த வெற்றியையும் என் அருளால் நானே உனக்கு உறுதியாக்குவேன். கண்டிப்பா நீ ஜெயிக்கதான் போற. உனக்கு நல்லது நடக்கதான் போகுது. நீ என்னிடம் வச்ச பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கு குழந்தை வரத்தையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். இந்த முறை கண்டிப்பாக நீ ஜெயிக்கதான் போற. நீ என் மேல எந்த அளவு பக்தியோட நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர சொல்லி கேட்டியோ அது அத்தனையும் சிறப்பாக நானே உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்வமே. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இனி உனக்கு வெற்றியே கிடைக்கும். உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் அதை உனக்கு நல்லதாக, உனக்கு நன்மையாக, உனக்கு சாதகமாக சீக்கிரமே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கும்போது நீ எதுக்காக வருந்துகிறாய்? இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும். என் பிள்ளையான நீ தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. நீ எப்போதும் என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையாகவே இருக்கிறாய். நானே கதின்னு என்னையே நம்பி வாழும் உனக்கு எந்த அழுகையும் மனக்குழப்பமும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ அடைந்த ஏமாற்றங்களை தாண்டி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். நிலையான நிம்மதியை பெறுவாய்.